நெக்ஸ்டன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்ன? இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றத்துக்குரிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னாலே பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம தமிழ் மாத பலன்கள் எடுக்கிறோம். ஆங்கில மாத பலன்கள் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஆனால் தமிழ் மாத பலன்களில் மட்டும் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் என்ன பண்ணுவார்னா ஒன்லி ஒரே ஒரு ராசிக்கு தான். அது இந்த வட்டம் யாருக்குன்னா சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாட்கள். தமிழ் மாதத்தில் 31 நாட்கள் கொண்டது தான் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தின் சிறப்புகள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மிக முக்கியமான விஷயம், ரொம்ப தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, நம்மளுடைய விநாயக பெருமாள் பிறந்த மாதம் ஆவணி மாதம் தான். ஆவணி மாதம் சதுர்த்தி திதியில் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தி திதியில் நம்முடைய விநாயகர் பிறந்த நாள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாமனர் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். கண்ணன் அவதாரம் எடுத்ததுமே இந்த மாதம் தான். ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆன்மீகத்துக்கு உகந்த மாதம். இந்து மக்கள் அப்படியே எழுச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேச போகிற அத்தனை விஷயங்களும் பொது பலன்களே. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடமாற்றம் பண்ணலாமா, வேலை வாங்கலாமா, வீடு கட்டலாமா, கல்யாணம் முடிக்கலாமா? அது ஆவணினாலே கல்யாணத்துக்குரிய விஷயங்கள் அதிகமாக இயங்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை நீக்குவது எப்படி, உங்களுடைய கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டாலும், அதே போல் என்னுடைய ஜாதகமே எனக்கு இல்லைங்க, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்குமே நான் சொல்வது என்னென்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக தெளிவாக துல்லியமாக கணித்து கூற நான் காத்திருக்கிறேன். வாங்க இப்போ உங்களுடைய 12 ராசிக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ராசிக்கு 8ல் அமர்ந்திருக்கிறார். சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய கவனத்தை உங்களுக்கு நிலைநாட்டப் போகிறார் என்பது உண்மை. அப்போ 8ஆம் அதிபதி வலுப்பெற்றால் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. அப்போ 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி இப்போ என்ன பண்ணுறாரு, வலுவாக உட்காந்துருக்கார். மகராசிக்காரங்க ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிருமா, ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சிருமா, நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடாதா, நம்ம முன்னேற மாட்டோமா, இன்னும் நம்ம உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோமே, நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓடா போயிட்டோமே, பல இடங்களில் நம்மளை பயன்படுத்திட்டு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம இப்போவும் உழைக்கிறோமே அப்படின்னு நினைக்கிற மகர ராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி, மகர ராசியில் உள்ள அன்பு நேயர்களான பெண்களாக இருந்தாலும் சரி, திடீர் ஒரு அதிர்ஷ்டம், திடீர் ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இருக்குது. இது உங்களுடைய சுய ஜாதகத்திலும் அந்த கிரகமைப்பு இருந்தால், உங்களுடைய 8ஆம் இடத்த அதிபதியை குரு பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ பார்த்தால், அல்லது அவர்கள் 1-5-9 இணைந்திருந்தால் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு, உறுதியாக உண்டு. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக கோச்சார கிரகமான சூரிய பகவானுடைய செயல்பாடு வைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மகர ராசிக்காரங்களுக்கு தன்னுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக அல்லது அப்பா மூலமாகவே
இந்த மாதம் சிறு மன அழுத்தம் ஏற்படும். அப்பாவுக்கும் மகனுக்கும் சின்ன வாதம் வரும். அந்த விவாதங்கள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா பொறுமையாக போயிடணும். தேவையில்லாமல் அவங்கள போய் உட்காந்து நான் தப்பு பண்ணலை, நீங்கள் நினச்சதான் தப்பு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுப்பது மிகப்பெரிய தவறு. இந்த மாதம் ஒரு மாதத்தை நீங்கள் மனசுக்குள்ளே இருந்த 31 நாட்களுமே என்ன நினச்சிக்கோங்கன்னா, விடுங்க நம்ம அப்பா தானே, நம்மளை வைகிறதுக்கு அவர் உரிமை இருக்குது, நம்மளை 2 அடி அடிக்கிறது கூட உரிமை இருக்குது, அவர் மூலமாக தானே இந்த பூமிக்கு வந்தோம், நம்மளுடைய தாயும் தந்தையும் இல்லை என்றால் நம்ம இந்த பூமியில் இப்படி உட்காந்து பேச முடியுமா? அப்போ நம்ம விட்டு கொடுத்து போயிடலாம், கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு மாதம் மட்டும் அப்பா ஏதாச்சும் கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறாங்க, அப்பா ஏதாச்சும் அழுத்தங்களை கொடுக்குறாங்க அப்படின்னா தயவுசெய்து கோபப்பட வேண்டாம். இது அவங்க செய்யலை, இந்த கிரகங்கள் அவங்கள செய்ய வைக்கிது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக கிடையாது என்பதை உறுதியாக சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்லலாம். அரசாங்கத்துக்கு எதிராக புறமாக யாராச்சும் ஏதாச்சும் இதை செஞ்சுருங்க, இதை கொண்டு போய் அங்கே போய் கொடுத்துருங்க, இதை கொண்டு இங்கே அதான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்துருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு காசு தாரேன். நம்ம வெளிநாடுகள்லாம் போனோம்னா பார்ப்போம், நம்ம ஃப்ளைட்டில் அங்கேருந்து கிளம்பி நம்ம இங்கே வரும்போது வராங்க, பொதுன்னு வராங்க, இதை கொடுத்துறீங்களா சார், அங்கே போய் கொடுத்துட்டு வாங்கிக்கிடுவாங்க, உங்களுக்கு எதாவது கமிஷன் தரேன் அப்படிலாம் நிறைய கேட்குறாங்க. அப்போ எங்கே உங்களுடைய மனம் தடுமாற்றம் அடைகிறதோ, இது கொடுத்தா நமக்கு காசு கிடச்சிருமோ, இது குடித்தா இதை போய் நம்ம கொடுக்க தானே போகிறோம், பைக்கில் வச்சு கொண்டு தானே போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தடுமாற்றம், அந்த தடுமாற்றம் அரசாங்கத்துக்கு எதிரான தடுமாற்றமாக இருந்தால் நீங்கள் உறுதியாக லாக், அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய பேரையோ உங்களுடைய குடும்பத்தினுடைய நட்பெயரையோ அல்லது இந்த நம்முடைய சமுதாயத்தின், நம்முடைய தமிழ்நாட்டுடைய, நம்ம இந்தியாவுடைய நட்பெயரை கெடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அது எவ்வளோ பணம் கிடைச்சாலும் பரவாயில்ல, தயவுசெய்து செய்ய வேண்டாம். ஏன்னா கண் மூடிக்கிட்டு செய்கிற விஷயங்கள் கண் திறந்து பார்க்கும்போது காணாமல் போயிடும் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி தான் ஆயிடும். ஓகேவா, கவனமாக இருக்கணும். அதேபோல் நம்மளுடைய மகர ராசி பெண்களுக்கு மகத்துவமான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடன் வேலை பார்க்குற சகோதர சகோதரிகள், உங்களுடைய தோழர்கள் தோழிகள் அனைவருமே உங்களுக்கு மிக ஒரு ஊண்டுகோலாக, உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவர்களுடைய உறுதுணை உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக சில மகிழ்ச்சிகள், சில சிறப்பான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் மகர ராசி என்பர்கள் மனசிறப்பட்டதெல்லாம் வெளிப்படையாக பேசவே வேண்டாம். பொதுவாகவே மகர ராசிக்காங்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு பேசவே மாட்டீங்க. என்ன நடந்தாலும் அதை வெளிப்படையாக யார்ட்டையா ஒருத்தவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசிடுவீங்க. இது நடந்துச்சு, இப்படி பண்ணுச்சு, நான் இப்படி பண்ணலாம்னு நினைக்கேன், நான் எதிர்காலத்தில் இந்த விஷயத்தை செய்யலாம்னு நினைக்கேன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவு சொல்வது என்னென்னா, மகர ராசி என்னைக்கு தன்னுடைய மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை, ரகசியங்களை வைத்து கொண்டு செயல்படுத்துகிறார்களோ அத்தனை விதமான மகர ராசிக்காரங்களும் வெற்றி பெறுவாங்க. என்றைக்கு ஒரு ரகசியத்தை உடச்சி ஓப்பனாக பேசி இதை தான் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன், இந்த அவங்க இதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்கன்னு இவங்ககிட்ட போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இவங்க உண்மையானவங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள பற்றி சொல்லுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே இவங்க 2 பேருக்கும் சண்டை இருக்கும், நம்ம போய் உண்மையை சொல்கிறோம், இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல நட்பை கெடுத்தது யாருன்னா நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குமூலம் தான். அப்போ இந்த மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ரகசியங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடை ஏதேனும் தெரிந்திருந்தால் யாரிடமும் சொல்ல வேண்டாம். எதைனாலும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே நகர்ந்து செல்லுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு அற்புதம் கொடுப்பதற்கான ஒரு மாதமாக, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, இவ்வளவு மணி நேரம் மிக பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி நான் கிரகங்கள் ரீதியாக எடுத்த விஷயங்களை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவு
நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விதமான ஆதரவும் தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் நம்முடைய நெக்ஸ்டன் மூலமாக நமக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய கால்ஸ் வருது. அதே போல் அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு நேயர்களுக்குமே நம்ம வீடியோவில் என்ன சொல்கிறோமோ, அதாவது இப்போ பார்த்தது வந்து பொது பலன்களே, உங்களுடைய லைஃப்பில் 20% தான் மாற்றம் ஏற்றம். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமும் உங்களுடைய பிரசனமும் உங்களை உருவாக்கும். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் பதிலளிக்க முடியும். உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகளுடைய பல விஷயங்களை நம்ம வெளிப்படையாக பேச முடியும் என்று சொன்னது மாதிரி நம்மகிட்ட வீடியோ பார்த்துட்டு கால் பண்ண அத்தனை நேயர்களுக்குமே புரியும். ஏன்னா அவங்களும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்போ உங்களுக்கே புரியும் நம்ம எப்படி ஜாதக பலன் சொல்கிறோம், எந்தளவுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ கிட்டத்தட்ட போன மந்த்து கூட நமக்கு ஒரு லண்டன்லேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. அவங்கள நம்ம ஜாதகம் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்கய்யா இது கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, வீட்டில் எதுவும் கேமரா எதுவும் வச்சுருக்கீங்களா, பக்கத்தில் எதுவும் கேமரா வச்சுக்கிங்களா, இவ்வளோ ஒரு கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா, ஒரு கிரகங்களை, அதாவது நம்மளுடைய நவ கிரகங்களை நம்ம உள்வாங்கி அதை என்ன சொல்லுவோம்னா, ஒரு நம்மளுடைய நார்மல் வார்த்தைகளாக சொல்லுவோம், லவ் காதல், அப்படியே உள்ளுணர்வோடு காதல் செய்யும்பொழுது அந்த பிரபஞ்சம் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நமக்கு அத்தனை விதமான ஒரு ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்கும். அந்த நீங்களும் அங்கே ஜாதகம் பார்க்கும். இப்போ நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங் தான் அதிகமாக பண்ணுறோம். இப்போ லண்டன்லேருந்து ஒரு சகோதரி பார்த்தாங்கன்னு சொன்னேன். அவங்கள நான் பார்த்ததில்ல, நான் வந்து அவங்கள அதாவது அவங்க என்னை பார்த்ததில்ல, நான் அவங்கள பார்த்ததில்ல, வீடியோ மூலமாக பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத அவங்க உள்ளுணர்வோட ரியாலிட்டியாக கிரகங்களை நம்பி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாலிட்டியாக அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும், அவங்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நானும் ரியாலிட்டியாக இருக்கும்பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சரியான பதிலை கொடுக்கும் என்பது உண்மை. நம்பிக்கையுடன் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தான் இருக்கும் என்பதை நீங்கள் வாக்குமூலமாக கொடுக்குற அளவுக்கு, கண்டிப்பாக ஆமாம் சார் நடந்துச்சு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஜாதக பலனை துல்லியமாக கணித்து என்னால் கூற முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஜாதகம் தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.